In high code log இன்னைக்கு ப்ராப்ளம் சால்விங் யூசிங் எஸ்கியூஎல்ல queries with constraints அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். queriesனா எஸ்கியூஎல் queries with வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம query-யை மேக் பண்ண போகிறோம். அதான் கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஃப்ரம் இந்த டேபிள் வேர்னு ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். அதில் அண்டார் அது மாதிரி கண்டிஷன் ஏதாச்சும் போட்டு இந்த கண்டிஷனை வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு டேபிளில் கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம queries வச்சு ரிசல்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் லாஜிக்கல் கீவேர்ட்ஸா, இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் greater than equal to 4 or equal to 4 and those less than or equal to 2 உள்ள இருக்கிற வேல்யூஸ் ஆஃப் த டேபிளில் கொண்டு வாங்க. இந்த ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. SQL எக்ஸாம்பிள் காலம் நேம் நாட் ஈக்குவல் டு 4, காலம் நேமில் 4 இல்லாத இதை மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள். காலம் நேம் இஸ் பிட்வீன் 1.5 and 10.5 கொண்டு வாங்க. அது மாதிரி இதை வச்சு ரிசல்ட்ஸ் கேட்குறாங்க. டிடினோட என்ன போட்டிருக்கு, as you might have noticed by now, SQL doesn't require you to write the keywords all capitalized, but as a convention it helps people distinguish SQL. அதாவது SQL கீவேர்ட்ஸை இந்த இதான் கீவேர்ட் செலக்டு ஃப்ரம் இதெல்லாம் கேபிட்டலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு நேமிங் கன்வென்ஷன் வேண்டி பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். Using the right constraints, find the information we need from the movies table for each task. The movies table இருக்கிறத நம்ம கண்டிஷன்ஸை query based fetch பண்ண போகிறோம். Find the movie with row ID of 6. Find the movie with row ID of 6. அதாவது என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்கன்னா, ஐடி 6ல் இருக்கிற மூவி பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை, ஐடி தேவை. நம்ம ஐடியை ஷோ பண்ணணும், டைட்டிலை ஷோ பண்ணணும், வேரில் ஐடி ஈக்குவல் டு 6 டிக் ஆயிடுச்சா. Find the movies released in the years between 2000 and 2002. Find the movies released in the year between 2000 and 2010. திருப்பி நம்ம செலக்ட் ஆகிருக்கிறோம். அதாவது 2000லிருந்து 2010க்குள்ள இருக்கிற மூவிஸை பற்றி சொல்லுங்கள். 2000லேருந்து 2010க்குள்ள இருக்கிற மூவிஸ் 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணோன்னா பிட்வீன்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த கீவேர்டை பயன்படுத்தி பண்ணலாம்னு நினைக்கிறேன். செலக்ட் டைட்டில் from movies where between 2000 and 2010. where between 2000 என்னென்னா இன்கம்ப்ளீட் எஸ்கியூஎல் பண்ணியிருந்தா செலக்ட் டைட்டில், அதாவது மூவிஸில் டைட்டிலை செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். வேர் பிட்வீன் 2000 and 2010 வேர், இங்கே நம்ம ஒரு கீவேர்டு வைக்கிறோம். வேருங்கிற இடத்துல எந்த இடத்துலேருந்து பிட்வீன் 2000 and 2010, எந்த காலத்தில் நம்ம 2000லேருந்து 2010 வரைக்கும் கேட்குறோங்கிறத சொல்லணும். இயர் அப்படின்னு சொன்ன க்ளோஸ் ஆயிடுச்சு, டிக் வந்துடுச்சு. ஃபைண்ட் த மூவிஸ் நாட் ரிலீஸ்ட் இன் த இயர்ஸ் பிட்வீன் 2000. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே நாட் பிட்வீன்னு கொடுத்துருந்தோமா. ஸோ அதை தான் இங்கே நம்ம போடணும். என்ன கேட்டிருக்காங்க, 2000க்கும் 2010ல் ரிலீஸ் ஆகாத மூவி. ஃபைண்ட் த மூவிஸ் நாட் ரிலீஸ்ட் இன் த இயர்ஸ் பிட்வீன் 2000 and 2010. ஸோ நாட் பிட்வீன் அதுவும் முடிஞ்சிருச்சு.
Find the first 5 Pixar movies and their release year. Pixar ரிலீஸ் பண்ண முதல் 5 மூவி their release year. இப்போ நம்ம திருப்பி பழையபடி டேபிளுக்கு போயிடுவோம். பிக்சார் ரிலீஸ் பண்ண முதல் 5 படங்கள்லாம் இதான் வரும். 1995, 1, 2, 3, 4, 5. Find the first Pixar 5 movies and their release year. இதுக்கு எப்படி சொல்லலாம்னா 1, 2, 3, 4, 5. அதாவது பிக்சார் ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 5 மூவி தான் இயர் படி பார்த்தாலும், ஆர்டர் படி பார்த்தாலும் இதான். ஸோ என்ன பண்ணலான்னா இயர் நமக்கு தெரிஞ்சனால இயர் மட்டும் சொல்லலாம். இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் 5 வர்றதுக்கு நம்பர் ஆஃப்செட்னு கொடுக்கலாம், அதுவும் இருக்குது. ப்ரீவியஸ் இதில் பார்த்துருப்போம், நம்பர் ஆஃப்செட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி இதை நான் செஞ்சு பார்க்குறேன். செலக்ட் டைட்டில் கமா இயர் from movies where year less than or equal to 2003. கரெக்டாக வந்துருச்சு. பட் நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் டைட்டில் இயர் ஃப்ரம் மூவிஸ் வேர் இயர் ஆர்டர் பைன்னு சொல்லுங்க. ஆர்டர் பை டிஎஸ்சி ஆஃப்செட் 5 இது கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, சால்வ் பண்ணிட்டேன். பட் இன்னொரு மெத்தடில் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நான் ஆர்டர் பை யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆர்டர் பை யூஸ் பண்ணி கண்டிஷன் செட் ஆகலை. ஸோ அதனால் நார்மலாகவே நான் வந்து செஞ்சுட்டேன். நார்மலாகவே செஞ்சோடனே வந்துருச்சு. செலக்ட் டைட்டில் இயர் ஃப்ரம் மூவிஸ் வேர் இயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2003. அதுபடி பார்த்தாலும் நமக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 5 மூவிஸ் 1, 2, 3, 4, 5. ஓகே, பாய்.